ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரரான பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அவங்களோட ஐபிஓ பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் வந்து மகாராஷ்டிரா பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனியோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா 1988ல் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரான மிஸ்டர் ஸ்ரீகாந்த் சங்கர் பத்வே வெறும் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்ல 3 மிஷின வச்சு அவுரங்காபாத்ல வந்து இந்த கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1996ல இந்த கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தென் 2008ல இந்த கம்பெனியோட நேம் வந்து பத்வே இன்ஜினியரிங் லிமிடெடா இருந்திருக்கு. அந்த டைம்ல இந்த கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க. தென் 2022ல இந்த கம்பெனியோட நேம வந்து பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட்ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நேம் வந்து இவங்களோட ப்ரீவியஸ் நேமான பர்த்வே இன்ஜினியரிங் லிமிடெட்ல இருந்து மாறியிருக்கு. இந்த ரைஸ்ங்கிறதுக்கு குரோத்துங்கிறது மீனிங் ஆகும். ஸோ இதில ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனியோட குரோத்துக்கு தேவையான ஃபண்ட் எல்லாமே ஒரு பிரைவேட் ஈக்விட்டில இருந்தோ, இல்ல இவங்களோட ஷேர்ஸ வந்து இயர்லியாவே செல் பண்ணல. எந்த ஒரு வென்ச்சர் கேப்பிட்டல் கிட்டயும் இவங்க ஃபண்ட வந்து ரைஸ் பண்ணல. இன்ஸ்டீடா பேங்க் லோன் மூலமா இவங்களுக்கு தேவையான ஃபண்ட ரைஸ் பண்ணி இந்த கம்பெனிய குரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோட்டர் வந்து இந்த பிசினஸ வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருந்தே இந்த ப்ரொமோட்டரோட குவாலிட்டி அண்ட் லாங் டெர்ம் விஷன் இது எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. பீப்பிள் பிஹைண்ட் திஸ் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனில 2000க்கும் மேல எம்ப்ளாயீஸ் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஸ்ரீகாந்த் சங்கர் பத்வேக்கு வந்து 35 வருஷம் இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ஐபிஓக்கு முன்னாடி 99% வந்து ப்ரொமோட்டர் கிட்ட தான் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கு. எந்த ஒரு பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் கிட்டயோ, அதே மாதிரி இவங்களோட ஷேர்ஸ வந்து டைல்யூஷன் எதுவுமே ஐபிஓக்கு முன்னாடி நடக்கவே இல்ல. ஸோ இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே இந்த ப்ரொமோட்டர் குரூப் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து அதாவது ஒரு டைனி ஷெட்ல இருந்து இன்னைக்கு பேன் இண்டியா பிளேயர்ஸ் லெவலுக்கு இந்த கம்பெனி வந்து குரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த ப்ரொமோட்டர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சர் பண்ற இந்த செக்டார்ல வேரியஸ் செக்மெண்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் ப்ராசஸிங். இந்த கோர் செக்மெண்ட்ல இவங்க பண்ற பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சேசிஸ் பார்ட்ஸ். அதாவது இந்த காம்போனன்ட் எல்லாம் ஹோல்டு பண்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இந்த பார்ட்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மஃப்லர்ஸ். இது வந்து என்ஜின்ல இருக்கிற அந்த டாக்ஸிக் கேஸ் எல்லாமே சப்ரஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிராக்கெட்ஸ். இது வந்து அதர் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் செக்யூர் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே இவங்க ஷீட் மெட்டல்ல யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்கா வந்து பைக்ஸ், கார்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பாலிமர் பார்ட்ஸ்ல வந்து வொர்க் பண்றாங்க. ஸோ இதுல வந்து இவங்க ஹெட் லேம்ப், டோர் ட்ரிம்ஸ், சைட் பேனல்ஸ் இது எல்லாமே பிளாஸ்டிக் பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே லைட் வெயிட்டா காம்போனன்ட் மாதிரி இவங்க டிசைன் பண்றாங்க. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் சிஸ்டம் இந்த செக்மெண்ட்ல வந்து இவங்க ஷாக் அப்சர்வர் அதாவது வெஹிக்கிளுக்கும் ரோடுக்கும் உள்ள அந்த கான்டாக்ட்ட வந்து கீப் அப் பண்றதுக்கு இந்த பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டு ஃபோர்க்ஸ் இது எல்லாமே ஸ்பெஷலா 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ்க்கு வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் செக்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ இதுல வந்து குரோமியம் பிளேட்டிங் அண்ட் பவுடர் கோட்டிங். ஸோ இந்த குரோமியம் பிளேட்டிங்ல வந்து தின் லேயர் ஆஃப் குரோமியம் வந்து அந்த மெட்டல் பார்ட்ஸ்ல வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதனால அந்த வெஹிக்கிளோட அந்த அப்பேரன்ஸ் வைஸ் என்ஹான்ஸ் ஆகும். அதே மாதிரி ரஸ்ட் ஃப்ரீ ஃபினிஷாவும் அந்த மெட்டல் பார்ட்ஸ்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஈவி ஃபோக்கஸ் பண்ண காம்போனன்ட்டும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இவங்க பண்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் அக்னாஸ்டிக். அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு மாடல்ல இல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கிற அந்த வெஹிக்கிள்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு இல்ல. ஸோ இதுக்கு மீனிங் வந்து இது வந்து பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிக்கல் எந்த பார்ட்ஸ்லயும் இந்த காம்போனன்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இவங்க வந்து ஈவி ரிலேட்டடாவும் ஃபோக்கஸ் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஹோம் அப்ளையன்ஸ் இந்த செக்மெண்ட்ல வந்து இவங்க பிளாஸ்டிக் அதே மாதிரி ஷீட் மெட்டல் பார்ட்ஸ் எல்லாமே இவங்க ஏசிக்கு, ரெஃப்ரிஜரேட்டருக்கு இதெல்லாம் தேவையான காம்போனன்ட்ட வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. ஸோ இவங்களோட கிளையன்ட் பார்த்தீங்கன்னா, எல்ஜி வந்து இவங்களோட கிளையன்ட்டா இருக்காங்க. ஸோ இதில பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இவங்க மேனுஃபேக்சர் பண்ற இந்த காம்போனன்ட் எல்லாம் 2 வீலர், 3 வீலர், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்களோட பிசினஸ் மாடல் பொறுத்தவர, ஒரு ஒன் செக்மெண்ட்ல டிபெண்ட் பண்ணி இல்லாம டைவர்சிஃபைடா இவங்களோட பிசினஸ் மாடல் வந்து இருக்கு. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்டர் வந்து இந்தியால நல்லாவே க்ரோ ஆயிட்டே வருது. ஸோ இந்த பெல்ரிஸ் கம்பெனி ஒரு ட்ரெடிஷனலான ஆட்டோ காம்போனன்ட் மேனுஃபேக்சரா இல்லாம, இந்த ஈவிலயும் அவங்களோட காம்போனன்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க.
பவர் ட்ரெயின் அக்னஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது இந்த அக்னஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன மீனிங்னா, இது வந்து பர்ட்டிகுலரா ஒரு வெஹிக்கிள்க்கு மட்டும் செட் ஆகுற மாதிரி இல்லாம, ஸோ இது வந்து ஃபியூவல் வெஹிக்கிளா இருந்தாலும், ஈவி வெஹிக்கிளா இருந்தாலும், இந்த அக்னஸ்டிக் ப்ராடக்ட் காம்போனன்ட் வந்து எல்லா வெஹிக்கிளுக்கும் செட் ஆகுற மாதிரி இந்த காம்போனன்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து இந்த கம்பெனில டோட்டலா 56% வந்து டோட்டல் ரெவென்யூல இருந்து 56% வந்து FY 24ல வந்து ரெவென்யூ கிடைச்சிருக்கு. ஸோ ஈவி பிசினஸ் அலோன் இந்த கம்பெனில வந்து 236 கோடி வந்து ரெவென்யூ கிடைச்சிருக்கு. வித் சிஏஜிஆர் குரோத் பார்த்தீங்கன்னா 24%. ஸோ இவங்களோட ஈவி கிளையன்ட் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ எலக்ட்ரிக், பஜாஜ், ரிவோல்ட், கென்டிக் கிரீன், அதே மாரி ஒக்கினிவா. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிஸும் இவங்களோட கிளையன்ட்டா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஈவிலயும் ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனில ஓவராலா 29 OEM கிளையண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, இப்ப பெல்ரைஸ் வந்து காம்போனன்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இத வந்து டைரக்ட்டா கன்சியூமர்ஸ்க்கு வந்து செல் பண்ண மாட்டாங்க. இந்த OEM கம்பெனியான ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரர். ஸோ இந்த பஜாஜ், டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஃபைனல் ப்ராடக்ட்ஸான கார், பைக் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ணுவாங்க. ஸோ இது மேக் பண்றதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாமே பெல்ரைஸ்ல இருந்து பை பண்ணி இவங்க ஃபைனல் ப்ராடக்ட்டா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க செல் பண்ணும்போது இவங்களோட ஓன் பிராண்ட்ல வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மீனிங் தான் OEMன்னு சொல்றாங்க. இந்த பெல்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை டாப் கிளையண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ வந்து 18% வந்து ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே மாதிரி டிவிஎஸ், ராயல் என்ஃபீல்ட், டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா, இன்னும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸான ஜாக்வார், லேண்ட் ரோவர், வோல்வோ, ஃபோர்ட் இந்த மாதிரி கம்பெனிஸும் இவங்களுக்கு கிளையண்ட்டா இருக்காங்க. அப்ளையன்ஸ் மேக்கர்ஸான எல்ஜி, அதே மாதிரி குளோபல் இன்ஜினியரிங் பிராண்ட்ஸான எமர்சன், எல்ஜிஎன் இந்த மாதிரி கம்பெனிஸும் இவங்களுக்கு கிளையண்ட்டா இருக்காங்க. ஸோ இப்படி இந்த கம்பெனிஸ்ல டைவர்சிஃபையான கிளையண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கனால, இந்த கம்பெனில பிசினஸ் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஸோ ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண மாரி, இந்த கம்பெனில டோட்டல் ரெவென்யூல இருந்து 18% வந்து டாப் 1 கஸ்டமர்ஸான பஜாஜ் ஆட்டோல இருந்து இந்த கம்பெனிக்கு ரெவென்யூ வருது. அதே மாதிரி டாப் 10 கஸ்டமர்ஸ்ட்ட இருந்து ஓவராலா 64% வந்து ரெவென்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரிலேட்டட் பார்ட்டீஸ்ல இருந்து 13% வந்து ரெவென்யூ வருது. இவங்களோட ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா, டாப் 10 சப்ளையர்ஸ்ல இருந்து 55% வந்து இவங்க பை பண்றாங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனில 150 சப்ளையர்ஸ் இருக்காங்க. 16 வந்து ரிலேட்டட் பார்ட்டீஸ் வந்து சப்ளையர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த ரிலேட்டட் பார்ட்டீஸ்ல இவங்க 24% வர ரா மெட்டீரியல்ஸ் வந்து பை பண்றாங்க. ஓவர்சீஸ்ல வந்து 21% வந்து ரா மெட்டீரியல்ஸ் பை பண்றாங்க. ஸோ இவங்களோட கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளைஸ் இது 2மே போத் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிலேட்டட் என்டிட்டீஸ டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த கம்பெனில ஓவராலா 17 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. இதுல 7 ஃபெசிலிட்டி வந்து மகாராஷ்டிரால லொகேட் ஆயிருக்கு. 9 வந்து டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியால வந்து லொகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில மேஜர் புரொடக்ஷன் வந்து அவுரங்காபாத், பூனே, பாட்நகர் இந்த ஃபெசிலிட்டீஸ்ல தான் அதிகமா புரொடக்ஷன் வந்து பண்றாங்க. இந்த கம்பெனில ஓவராலா 60,000 பிளஸ் டன்ஸ் ஆஃப் ஸ்டீல வந்து எவ்ரி இயர் வந்து ப்ராசஸ் பண்றாங்க. இந்த கம்பெனி ரீசென்ட்டா H1 இந்தியா பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனிய வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து H1 கம்பெனி லிமிடெட்ன்ற ஜப்பான் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி தான். இந்த கம்பெனி 4 வீலர் OEM செக்மென்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க. இவங்க பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, ஹை டென்சில் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன், மெட்டல் ஸ்டாம்பிங் அண்ட் காம்ப்ளக்ஸ் டூல் டிசைன் இந்த ஏரியால வந்து இவங்க ஒர்க் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, நொய்டா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான்ல வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஓவராலா 2,050 கோடி ரெவென்யூ வந்து FY 24ல வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் ஸ்லைட்டா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஐபிஓ அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, ஓவராலா 2,150 கோடி வந்து ஐபிஓ மூலமா ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த 2,150 கோடியுமே கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ இதுல இவங்க என்ன யூஸ் பண்ண போறாங்கன்னா, 1,600 கோடி அமௌண்ட்ட வந்து இவங்களோட டெப்ட்ட வந்து ரீபே பண்ண போறாங்க. கரண்ட்டா இந்த கம்பெனில 2,600 கோடி வரை டெப்ட் வந்து இருக்கு. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, 9.6% அந்த ரேஞ்ச்ல வந்து இருக்கும். ஸோ இந்த கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா, அதுல 1,600 கோடி வந்து டெப்ட்ட வந்து ரீபே பண்ணிருவாங்க. இதனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். பேலன்ஸ் இருக்கிற 500 கோடிய வந்து அவங்களோட கேப்பிட்டலுக்கு வொர்க்கிங் கேப்பிட்டலுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. இந்தியால 2 வீலர்ல மெட்டல் காம்போனன்ட் மேனுஃபேக்சரர்ல டாப் 3 பிளேயரா இருக்காங்க இந்த பெல்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த கம்பெனியில டோட்டல் ரெவென்யூல இருந்து 4% வரை எக்ஸ்போர்ட்ல இருந்து இவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குது. ஸோ இது மேஜரா டைரக்ட்டாவும், அதாவது இன்டைரக்ட்டா அவங்களோட மூலமாவும் இந்த ரெவென்யூ கிடைக்குது. ஸோ இவங்களோட சப்சிடரி கம்பெனி வந்து UAEல இருக்கு. அது வந்து பெத்வே இன்ஜினியரிங் ட்ரேடிங் FZE.
ஸோ அதே மாதிரி இவங்க வந்து யுகே, ஆஸ்திரேலியா, ஜப்பான், தாய்லாந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்லயும் இவங்களோட காம்போனன்ட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. 63% ரெவென்யூ வந்து டூ வீலர்ஸ்ல வந்து இந்த கம்பெனில கிடைக்குது. ஸோ பஜாஜ், ஹீரோ, டிவிஎஸ் இந்த மாதிரி கிளையண்ட்ஸோட இந்த கம்பெனி ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. ஸோ 21% வந்து நான் ஆட்டோ ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது. ஸோ நான் ஆட்டோ ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னா, ஹோம் அப்ளையன்ஸான எல்ஜி, அதே மாதிரி மெட்டல் அண்ட் பாலிமர் பார்ட்ஸ் எல்லாம் செல் பண்றது மூலமா இந்த கம்பெனிக்கு ரெவென்யூ கிடைக்குது. ரெவென்யூ பொறுத்தவரை எஃப்ஐ 22ல 5,400 கோடி ரெவென்யூக்கு இந்த கம்பெனில ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 307 கோடியா இருக்கு. இப்ப கரண்ட் எஃப்ஐ 24ல 7,500 கோடி ரெவென்யூல 352ன்னு இருக்கு. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. இப்போ 9 மந்த் பீரியட்ல ஸ்லைட் லோயரா இருக்கு. மேபி இந்த கம்பெனியோட அக்விசிஷன் எக்ஸ்பென்ஸ்னால இந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த கம்பெனியோட நெட் வொர்த்தும் கன்சிஸ்டன்ட்டா குரோ ஆயிட்டே தான் வருது. ஸோ டோட்டல் வரவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கரண்ட்டா 2,600 கோடி டெப்ட் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ மூலமா 1,618 கோடி வந்து ரீபே பண்ணிருவாங்க. ஸோ அப்கமிங் இயர்ஸ்ல வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ரெட்யூஸ்ட் ஆகுறதுனால, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டும் ஃபர்தரா குரோ ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 5 பெர் ஷேரா இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் வந்து போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறமா 8,000 கோடியா இருக்கும். ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் ஆர்ஓசிஇ இது வந்து நியர்லி 15% வரை இருக்கனால ஓகே தான். நெக்ஸ்ட்டு பிஇ பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 24ல 18 மடங்கா இருக்கு. 9 மந்த் ட்ரெய்லிங் பீரியட்ல 23 மடங்கா இருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட பிஇ பார்த்தீங்கன்னா, 50 மடங்கா இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி அண்டர் வேல்யூவேஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, இந்த கம்பெனியோட பிஇ வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட லோயரா தான் இருக்கு. தென் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 4.78 தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஐபிஓக்கு அப்புறமா டெப்ட் ரெட்யூஸ் பண்ணதுக்கப்புறம், இன்னும் ஃபர்தரா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் இது எல்லாமே கன்சிஸ்டன்ட்டா குரோ ஆயிட்டு தான் வருது. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது லோயரா இருக்கு. ஸோ ஸ்டில் இந்த கம்பெனில குரோத் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. இவங்களோட கிளையண்ட் பேஸ் இது எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எஃப்ஐ 24ல 5,800 கோடி வந்து இவங்களோட கோர் பிசினஸ் ஆப்பரேஷன்ல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரவுண்ட் 4,000 கோடி வரை இவங்க இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து ஃபண்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்சிங் பொறுத்தவரை இவங்க லோனுக்கு வந்து 1,400 அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கேஷ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, 119 கோடியா ரெட்யூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து இவங்க அதிகமான ஃபண்ட வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரியில சீனா, யுஎஸ்க்கு அப்புறமா இந்தியா வந்து 3 லார்ஜஸ்ட் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ ஓவராலா இவி இண்டஸ்ட்ரி சிஏஜிஆர் குரோத் பார்த்தீங்கன்னா, 30-40% நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ்ல குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி டூ வீலர் செக்மெண்ட்ஸ்ல இந்த பெல்ரேஸ் கம்பெனி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ எஃப்ஐ 31 குரோத் ரேட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 33ல இருந்து 37% வரை குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் இந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா ஓவராலா 23 கோடி வரை லிட்டிகேஷன் வந்து இருக்கு. ஸோ இது வந்து எதுவுமே மேஜரான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்ல. எந்த ஒரு கேஸும் செபி அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான கேஸஸும் இல்ல இந்த கம்பெனி. ஆஃப்டர் டெப்ட் ரீபேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கம்பெனியில இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்றது வந்து ரெட்யூஸ் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல தான் ஆட் ஆகும். ஸோ எஃப்ஐ 26ஓட ப்ரொஜெக்டட் பேட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 480ல இருந்து 500 கோடி வரை இருக்கலாம். அதே மாரி ப்ரொஜெக்டட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, நியர் 8,000 கோடி வரை இருக்கும். ஸோ இந்த கம்பெனியோட பிஇ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஃபார் த அப்பர் பிரைஸ் பேண்டுக்கு வந்து நியர் 11-12 டைம்ஸா வந்து இருக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் அண்டர் வேல்யூவேஷன்ல இருக்கு. இந்த ஐபிஓ வந்து மே 21 ஓப்பன் ஆகி மே 23 வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஸோ பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 85ல இருந்து ரூ. 90 வரை வந்து நம்ம ஐபிஓ அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து 166 ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, ஐபிஓக்கு முன்னாடி 99% இருந்துச்சு. ஐபிஓக்கு அப்புறமா இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 73%ஆ வந்து டைல்யூஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஓவராலா 2,150 கோடி வந்து ரைஸ் பண்றாங்க. இந்த 2,150 கோடியும் கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் இஷ்யூ. ரீட்டெயிலுக்கு ஓவராலா 35% வரை ஷேர்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா, 5,3681 லாட்ஸ் வரை ரீட்டெயில்ல ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ QIPக்கு பார்த்தீங்கன்னா, 50% வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. HNI கேட்டகரியில வந்து 15%. ஸோ நம்ம ஸ்மால் HNI பண்ணோம்னா 5,140 லாட்ஸ் வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க.
இந்த இஷ்யூவோட பிஆர்எல்எம் யாரு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் கேபிட்டல், ஹெச்எஸ்பிசி செக்யூரிட்டீஸ், ஜெஃப்ரீஸ், எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் இன் டைம் இந்தியா. ஸோ QIP பெர்சன்ல இருந்து 60% வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிசர்வ் பண்றாங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி 645 கோடி வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா ரைஸ் பண்றாங்க. ஸோ கேபிட்டல் குரூப், ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், HDFC மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் லைஃப் இந்தியா, பிளாக் ராக் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே 83 கோடி வரை இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்ல பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேமஸான நேமான எஸ்பிஐ லைஃப், பஜாஜ் அலைன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸும் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் கொடுக்குது. அஸ் எ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நான் என்ன கீ ரிஸ்க்கா நான் இந்த கம்பெனியில பார்க்குறேன்னா, ஸோ டோட்டலா 18% ரெவென்யூ வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, இது ரொம்ப ரிஸ்க்கா இருக்கும். அதே மாதிரி 13% ரெவென்யூ வந்து அவங்களோட ரிலேட்டட் பார்ட்டீஸ்ட்ட இருந்து தான் இந்த கம்பெனிக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. இந்த கம்பெனில ஒரு டோட்டலா 20 கோடி வரை லிட்டிகேஷன் இருக்கு. ஸோ அது வந்து டாக்ஸ் ரிலேட்டட் ரிஸ்க் தான். அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, 7 ஃபெசிலிட்டி வந்து மகாராஷ்டிரா பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜியோகிராஃபிக் பேஸ்டு ரிஸ்க்கா நான் கன்சிடர் பண்றேன். அதே மாதிரி டோட்டலா 20ல இருந்து 23% ரெவென்யூ வர துபாய் பேஸ்ட் என்டிட்டில இருந்து இந்த கம்பெனி கிடைக்குது. ஸோ ஃபாரெக்ஸ் ஃப்ளக்சுவேஷனால இது வந்து இம்பாக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் செக்மெண்ட் பொறுத்தவரை OEM கிளைண்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ பிரைசிங்ல அவங்க ஏதாவது பார்கெனிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அது இந்த பிசினஸ்க்கு கொஞ்சம் இம்பாக்ட்டா இருக்கும். இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஐபிஓல ப்ரொமோட்டர் வந்து 99% வந்து ஸ்டேக் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரொமோட்டர் மேனேஜ்மென்ட் வைஸ் இந்த கம்பெனி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட கிளையன்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா, 2700 பிளஸ் கிளையண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான கிளையன்ட் பேஸ் வந்து இந்த கம்பெனிக்கு இருக்கு. அதே மாதிரி இவங்களோட ப்ராடக்ட் டைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, ஓவர் 1000 யூனிக் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு ஈவி ரிலேட்டடாவும் இவங்களோட ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் பாசிட்டிவா நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட பிரைஸ் வேல்யூவேஷன் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே ரீசனபிள் வேல்யூவேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட குரோத் பிளான் பார்த்தீங்கன்னா, H1 இந்தியா அக்விசிஷன் வந்து இருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல இந்த கம்பெனியோட குரோத் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆஃப்டர் தட் இந்த கம்பெனி ஐபிஓ மூலமா டெப்ட்ட வந்து ரெடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இதனால அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ப்ராஃபிட் மூலமா ஆட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாலிடான குரோத் இந்த கம்பெனில இருக்கிறதுனால, நான் இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த கம்பெனி ஐபிஓ மூலமா 15லேருந்து 20% வரை லிஸ்டிங் கெயின் குடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு அலாட்மென்ட் கிடைச்சுச்சுன்னா, நான் இந்த கம்பெனிய ஒரு லாங் டர்ம் வரை ஹோல்டு பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் ஐபிஓ. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த நம்புறேன். இந்த ஐபிஓ பத்தின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் டு ஆல் ஃபார் த பேஷன்ஸ். See you all in the next video. Thank you.